ஹலோ பாய், வெல்கம் டு ருசியை தேடி. இன்றைக்கி நம்ம மேங்கோ ஜெல்லி இல்லைன்னா மேங்கோ புட்டிங் எப்படி வேணால் சொல்லலாம். அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கெமிக்கல்ஸ் எதுவும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. நாங்கள் பகனப்பள்ளி மேங்கோ எடுத்து அதில் தோலை எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஸ்லைஸ் பண்ண மேங்கோவை ஒரு ஜாரில் போட்டு மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குவோம். நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு மிக்சியில் கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்துக்குவோம். இதுக்கடுத்து இதில் 1.5 கிளாஸ் பசும்பால் கலந்துக்கிறோம், காய்ச்சினது. பால் கலந்துட்டு மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்குவோம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/2 கிளாஸ் பாலும் ஊற்றி தனியாக கலந்து வச்சுக்குவோம். ஏன் இதை தனியாக கலந்து வச்சுக்கிறோன்னா, டைரெக்டாக நம்ம பிளெண்ட் பண்ண அந்த மேங்கோ இதில் போட்டோம் அப்படின்னா உருண்டையாக வந்துடும். அதனால் தனியாக கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சு அதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வைங்க. ஃபஸ்ட்டே ஸ்டவ்வை பற்ற வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ண ஆரம்பிங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. பபுள்ஸ் வர டைமில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி தரும். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் இந்த மிக்சிங் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நமக்கு ஜெல்லி டைப்பில் வர்றதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த மேங்கோவும் எந்த அளவுக்கு குக் ஆகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது நல்லா வெந்து அந்த கெட்டியாக வர டைமில் ஒரு 1/2 லெமன் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். லெமனை நல்லா கலந்து விட்ருங்க. கடைசியாக இறக்க போகிற டைமில் தான் இந்த லெமன் ஆட் பண்ணணும், முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக் பண்ண மேங்கோ மிக்சிங்கை மோல்டு இல்லாட்டினா கிண்ணத்துக்கு மாற்றிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுருங்க. ஏர் பபுள் செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு வைங்க. ரூம் டெம்பரேச்சரில் ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் 3 to 4 ஹவர்ஸ் கூல் பண்ண விட்டுருங்க. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா ஐஸ் கட்டியாட்டம் ஆயிரும், ஜெல்லி மாரி நமக்கு கிடைக்காது. ஃபோர் ஹவர்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணியில் இப்படி வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சா போதும்.
பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். தண்ணியில் இப்படி வைக்கிறதுனால அந்த மோல்டுக்குள்ளே அவுட்டர் லேயரில் வந்து அந்த கூலிங் டெம்பரேச்சர் மாறி மோல்டுலேருந்து ஈஸியாக அந்த ஜெல்லி வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.